மாணவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிப்பது சோதரிப்பது தேவ சித்தம். மூன்றாவதாக தேவ சித்தம் என்னவென்றால் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ரட்சிப்பு தேவ சித்தம். இந்த ரட்சிப்பு எனக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறோம். ரட்சிப்பு இலவசங்க, அதுக்கு நம்ம எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லை. இலவசமாக ஏசப்பா என்னை ரட்சித்திருக்கிறார், என் குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவருக்கு பணி செய்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்கன்னா ஆண்டவருடைய ரட்சியும் என் உள்ளத்தில் வாங்க, என் பாவங்களையெல்லாம் அகற்றி என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத யாராக இருப்பார்கள், அவள் ரட்சிப்பிற்காக செபியுங்க. உங்கள் பகுதிகளிலே தாலுகாவிலே ரட்சிக்கப்படாத இருப்பார்கள், அவர்களுக்காக செபியுங்க. நம்முடைய தேசத்திலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட செபியுங்க. இந்தியாவில் இருக்கிற 146 கோடி மக்களும் ரட்சிக்கப்பட செபியுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள செபிங்க. ரட்சிப்பு தேவ சித்தங்க. காலையில் தோன்றி மாலையில் வாடக்கூடியதாங்க மலர்கள், பூக்கள். எல்லா பூவும் வாடிருங்க, ஆனால் வாடாத ஒரு பூ ரட்சிப்பு. ரட்சிப்பு வாடாதுங்க. ரட்சிப்பு என்ன செய்யும்? கடைசி வரையில் ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் பரலோகத்தை பெற்றுக்கொள்வார்கள். ரட்சிக்கப்பட்டவங்க சமாதானமாக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆண்டவர் விட்டு விலகாமல் இருப்பாங்க, ஆண்டவர்களோடு கூட இருப்பாங்க. அது ரட்சிப்பிற்காக செபியுங்கள். எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டுங்க. உங்கள் வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. தனியாக ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க, சபையாக ஜெபிங்க, குழுவாக ஜெபிங்க. தேசத்தின் ரட்சிப்பிற்காக, குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக, மக்களுடைய ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு ரட்சிப்பை அருள்வார். அது தேவ சித்தமாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பு தேவ சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தை ரட்சித்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் யாராவது ரட்சிக்கப்படா இருப்பார்களா, அவர்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் சேர்க்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்கிற இடங்களில் ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாடாத அந்த ரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிங்க. அதற்காக ஆண்டவர் ஜெபிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. அர்ப்பணிக்கிறோம். மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு தேவ சித்தம். தொடர்ந்து ஜெபிங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.